வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, பெரும்பாலானோர் பாதிக்கப்படுற விஷயம் என்னன்னா, இந்த சுகர் கம்ப்ளைண்ட்னால வந்து ஷோல்டர் வந்து தூக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு காரணம் என்னன்னா, ரொம்ப நாளா அவங்க உடம்புல வந்து சுகர் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஷோல்டர் வரும். அது ஃப்ராசன் ஷோல்டர்ன்னு பேரு. அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து நார்மலா நம்மளோட ஷோல்டர் வந்து 180 டிகிரி நம்மளால கொண்டு போக முடியும்னா, இந்த ஃப்ராசன் ஷோல்டர் வந்துச்சு, ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஷோல்டர் வந்துச்சுன்னா, பேஷண்ட்டால ஒரு 30 டிகிரி கூட கொண்டுட்டு போக முடியாது. ஸோ அதுக்கு ஒன்ஸ் வந்து அவங்களோட உடம்புல சுகர் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு நல்ல வாக்கிங் போறது நல்லது. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ல வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஷோல்டர் மூவ்மெண்ட் வந்து ஃபால்ட் ஆகாம ஸ்டிஃப்னஸ் ஆகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப பெயின் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ராசன் ஷோல்டர் வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மந்த் வந்து நல்ல பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயிண்ட் வரும். ஜாயிண்ட் ரேஞ்ச் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து இயர்லி டயக்னோசிங், இயர்லி ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட் ரெமெடி கொடுக்கும். பேஷண்ட்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்டிஃப்னஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். பட் வந்து அதை தவறி விட்டுட்டாங்க, இல்லை அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நல்ல டயக்னோசிங் பண்ணி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா திரும்பவும் அது ஸ்டிஃப்னஸ் ஆகாமல் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மெயினாக வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு கொடுத்து 2 கையும் கொத்துட்டு மேலே தூக்கலாம். ஸ்டிக் மாதிரி 2 கையிலையும் வச்சுட்டு மேலே தூக்கி கீழே இறக்கலாம். நம்ம ஜன்னல் ஓரத்தில் நின்றுட்டு நம்மளோட கை வந்து மேலே தூக்கி கீழே இறக்கலாம். ஜன்னலை டச் பண்ண மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நல்லாவே அந்த ஜாயிண்டோட ஸ்டிஃப்னஸ் ரிலீஸ் ஆகும். ப்ளஸ் வந்து திரும்ப அஃபெக்ட் ஆகாமலும் இருக்கும். பொதுவாகவே வந்து சுகர் வந்துருச்சு அப்படின்னா உணவு கட்டுப்பாடு வந்து ரொம்ப முக்கியம். அஃப்கோர்ஸ் அவங்க மெடிசன் ஃபாலோ பண்ணுறபடி பண்ணிட்டு உணவில் வந்து ரொம்ப பாலிஸ்டர் ரைஸ் ஃபாலோ பண்ணாமல் மொத்தமான ரைஸை ரொம்ப கோதுமைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம கேழ்வரகு அந்த மாதிரி தானியங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். ஷோல்டரில் வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் பெயின் வராமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுகர் வந்து ரொம்ப சூப்பராக நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு லைஃப் வந்து ரன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.